நிலையான ஆசீர்வாதத்தை தருகின்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நிலையான ஆசீர்வாதம் என்கிற தலைப்பின் கீழாக நம் செய்தியை கற்றுக்கொள்ள முடியும். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 3வது அதிகாரத்திலிருந்து இதை நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். நம்முடைய நேரப்படி மதியம் 3 மணி ஜெப ஆலயத்தில் யூத போதகர்கள் தங்கள் மாலை ஜெபத்தையும் விண்ணப்பங்களையும் ஆரம்பிக்கிற நேரம் மதியம் 3 மணி. இந்த நேரத்தில் தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். அவன் 40 வயதிற்கு மேற்பட்டவனாய் இருந்தான். இயேசு கிறிஸ்து பேதுருவும் யோவானும் சுகமாக்குவதற்கு இவனை விட்டு வைத்திருந்தாரோ என்னவோ, இங்கே அவனை கொண்டு வந்து சுமந்து அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசலண்டையிலே அவனை வைக்கிறதை பார்க்கிறோம். தேவாலயத்தில் பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கிப்பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாயிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அவனை ஒரு பிரத்யேகமான ஒரு காரியத்திற்கு ஆயத்தப்படுத்துகிறது போல பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்க்கிறார்கள். அவனை பார்த்து சொல்கிறாங்க, நீ எங்களை நோக்கிப்பார் என்று சொல்லுகிறார்கள். அவன் அவர்களை ஏதாவது பெருசாக தரப்போகிறாங்க போல நினச்சி அவர்களை நோக்கி பார்க்கும் பொழுது, அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலனடைந்தது. இதற்கு முந்தின அதிகாரத்தில் தான் பார்த்தோம், தங்களுடைய நிலங்களையும் காணியாட்சிகளையும் விற்று அப்போஸ்தலர்களுடைய பாதத்திலே கொண்டு வந்து வைத்தார்கள் என்று சொல்லி, ஊழியத்திற்கென்று கொடுக்கப்பட்டவைகள் ஊழியத்திற்காக அவைகள் பகிர்ந்து கொடுக்கப்பட்டு விட்டன. ஏழைகளாய் வந்த ஜனங்கள், தேவைகளோடு கூட இருந்த ஜனங்களுக்கு அவைகள் பங்கிடப்பட்டு விட்டபடியினாலே பேதுரு இங்கே உண்மையை சொல்லுகிறதை பார்க்கிறோம். வெள்ளியும் எங்கள்கிட்ட இல்லை, பொண்ணும் இல்லை, பிச்சை போடுகிறதற்கு கூட எங்களிடத்தில் ஒன்றுமில்லை என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தன்னுடைய குருவை போலவே அவர்கள் ஆவிக்குரிய காரியங்களிலே மிகவும் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாகவும் இந்த உலக பிரகாரமான காரியங்களிலே கொஞ்சம் தரித்திரமுடையவர்களாகவும் இருந்ததை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவோடு கூட தங்களுடைய ஆஸ்திகளினால் ஊழியம் செய்கிற அநேக ஸ்திரீகள் இருந்தார்கள். ஆனாலும் ஒரு டாக்ஸ் அவர் செலுத்துகிறதற்கு அங்கே ஒரு மீனை தூண்டில் போட்டு பிடித்து அதனுடைய வாயை திறந்து அதிலிருந்து கிடைக்கிற அந்த ஒரு பணத்தை உனக்கும் எனக்குமாக நீ வரி செலுத்திவிடு என்று இயேசு கிறிஸ்து சொன்னதை நாம் பார்க்கிறோம். இவர்கள் ஆரம்ப நாட்களிலே இயேசு அழைக்கும் பொழுது நாம் பார்க்கிறோம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 18 22 வரையிலும் சாதாரண மீன் பிடிக்கிற தொழிலை செய்கிறவர்களாக பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான் இவர்கள் இருந்ததை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 19:27 பேதுரு சொல்லுகிறார், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இயேசுவும் ஆமோதிக்கும் வண்ணமாக லூக்கா 6:20 சொல்கிறார், அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி பார்த்து, தரித்திரராகி நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதில் அவர்கள் தங்கள் எஜமானை போன்று இருக்கிறதைத்தான் இங்கே பேதுரு வெளிப்படுத்துகிறான். மத்தேயு 8:20 இயேசு சொல்லுகிறார், நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். இவர்கள் ஆவிக்குரிய வல்லமையில் செல்வந்தர்களாக இருக்கிறதை பார்க்கிறோம். விசுவாசிகளின் செல்வமும் செழிப்பும் பெருகும் பொழுது ஆவிக்குரிய வல்லமை குறைந்து போகிறது போலத்தான் தோன்றுகிறது. மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் அவர்களுக்கு தெளிவாக கற்றுக் கொடுத்த காரியங்களை நாம் பார்க்கிறோம். 19ஆம் வசனத்திலிருந்து 21வது வசனம் வரையிலும், பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் இருதயம், உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும் என்று இயேசு பிரசங்கித்த அந்த வார்த்தையின்படியே இயேசுவும் வாழ்ந்தார். அதே போலத்தான் இங்கே தம்முடைய சீஷர்களும் அப்படியே இருக்கிறார்கள். இங்கே பேதுரு தன்னுடைய வார்த்தைகளோடு கூட அவன் விசுவாசத்தையும் சுகத்தையும் உருவாக்குகின்ற வகையில் அவனுடைய செயல்களை செயல்படுத்துகிறதை பார்க்கிறோம். வலதுகையை
அவன் பிடித்து அவனை தூக்கி விடுகிறதை பார்க்கிறோம். அவன் வார்த்தையை சொல்லுகிறது மாத்திரமல்ல, அவனை தூக்கி விடுகிற காரியத்தையும் செய்கிறான். ஆதி விசுவாசிகள் அநேகரை சுகமாக்கினதை நாம் இந்த அப்போஸ்தல நடபடிகளிலேயே பார்க்க முடியும். 5ஆம் அதிகாரத்தில் 15-16 வரையிலும் பேதுரு நடந்து போகும்போது அவனுடைய நிழலாயிலும் படும்படியாய் வியாதியஸ்தர்களை வைத்திருந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அங்கே பிலிப்பு அசுத்த ஆவிகளை துரத்தி அநேகரை சுகப்படுத்தினதை பார்க்கிறோம். அதே போல அப்போஸ்தலர் 14:8-10 வரையிலும் பார்க்கும் பொழுது அங்கே பிறவி சப்பானியாக இருந்த லீஸ்திராவிலே உள்ள ஒருவனை அங்கே பவுல் சுகமாக்குகிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 19ஆவது அதிகாரம் 11-12 வசனங்களிலே அவனுடைய உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து போடும் பொழுது அவைகளினால் சுகமாக்கப்பட்டவர்களையும் நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 28ஆவது அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தில் யுபிலிவினுடைய தகப்பன் ஜுரம் இரத்தபேதி இவைகளினால் கஷ்டப்படும் பொழுது பவுல் ஜெபம் பண்ணி கைகளை வைத்து அவனை குணமாக்கினதை பார்க்கிறோம். அங்கே இருந்த மற்ற வியாதிக்காரர்களும் வந்து குணமாக்கப்பட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கைகளை சுகமாக்குகிறதற்கென்று விசேஷித்த கூட்டங்களை நடத்தலை. சிலரை அவர்களுடைய வேலையிலும் சிலரை தாங்கள் ஈடுபட்ட போதக மற்றும் பிரசங்க ஊழியத்தின் போதும் அவர்கள் சுகமாக்கினதை பார்க்கிறோம். பேதுரு அல்ல, தேவனே தமக்கு சுகத்தை தந்தார் என்று சொல்லி அந்த பிறவி சப்பானி அறிந்தபடியினாலே அவன் அங்கே தேவனை துதித்து கொண்டு அவன் தேவாலயத்திற்குள்ளாக கடந்து செல்லுகிறதை பார்க்கிறோம். அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்படுகிறார்கள், பிரமிக்கிறார்கள். அவர்கள் அங்கே சாலமோன் மண்டபம் என்று தேவாலயத்தின் வெளிப்புறத்தில் கிழக்கு பக்கத்தில் இருந்த இடத்துக்கு எல்லாரும் கூடி வந்துட்டாங்க. இப்பொழுது பேதுரு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தபொழுது அவர்கள் அங்கே கூடியிருந்த 15 நாடுகளின் மக்களின் மொழியிலே பேசி தேவனுடைய மகத்துவங்களை சொல்லி அவர்கள் பேசுகிற காரியத்தை சந்தர்ப்பமாக பயன்படுத்தி அங்கே அருமையான ஒரு பிரசங்கத்தை பேதுரு செய்தது போல இங்கேயும் அவன் ஒரு பிரசங்கத்தை செய்யும்படியாக கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். 12ஆம் வசனத்தில் பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? அவனுக்கு தெரிஞ்சிருச்சு தேவன்தான் சுகம் தந்தார் என்று தேவனை மகிமைப்படுத்துகிறான். ஜனங்கள் இவர்களை ஆச்சரியமாய் பார்க்கிறார்கள். ஆகவே அவன் சொல்லுகிறான், எங்கள் சுய சக்தி அல்ல, எங்கள் சுய பக்தி அல்ல, நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு சுகமளிக்கிற கூட்டம்னு சொல்லி நாங்கள் நடத்த போகிறதில்ல. எங்களுடைய சாராம்சம் என்ன? எங்களுடைய வேலைகளின் மத்தியில், எங்களுடைய பிரசங்க வேலையின் மத்தியில் ஆண்டவர் இந்த அற்புதங்களை செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார், அது தவறில்லை. ஆனால் நாங்கள் எங்களுடைய நோக்கமெல்லாம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். எங்களுடைய இருதய துடிப்பு வாஞ்சைகள் எல்லாம் இயேசு மகிமைப்பட வேண்டும். இங்கே இயேசு மகிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார். அவரை நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள். பிலாத்து அவரை விடுதலையாக்க தீர்மானித்த போது அவனுக்கு முன்பாக அவரை மறுதலித்தீர்கள். பரிசுத்தமும் நீதி உள்ளவரை நீங்கள் மறுதலித்து இங்கே இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறார், கொலைபாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். ஜீவனை கொடுக்கவும் எடுக்கவும் அதிகாரம் உடையவரைத்தான் ஜீவாதிபதி என்று குறிப்பிடுகிறது. ஜீவனுக்கு அதிபதியாக இருந்தவர், ஜீவனை அவரே கொடுக்க முடியும், ஜீவனை அவரே மீண்டும் எடுத்துக்கொள்ள முடியும். அவரையே நீங்கள் கொலை செய்தீர்கள். அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம். வாய்ப்பு கிடைத்த உடனேயே அங்கே இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினால் அவருடைய நாமமே கிறிஸ்துவினுடைய அந்த அதிகாரமும் வல்லமையுமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசம் உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. சகோதரரே, நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அதிக அறியாமையினாலே இதை செய்தீர்கள் என்று அறிந்திருக்கிறேன்.
கிறிஸ்து பாடுபட வேண்டுமென்று தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் அறிவித்தவைகளை இவ்விதமாய் நிறைவேற்றினார். ஆனபடினாலே கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும் உங்கள் பாவங்கள் நிவிர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். இதுதான் நிலையான ஒரு ஆசீர்வாதம் என்பதை இங்கே பேதுரு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். உங்கள் பாவங்கள் நிவிர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள், மனம் திரும்பி குணப்படுங்கள். இந்த காரியத்தை தான் இங்கே பேதுரு வலியுறுத்துகிறார். சொல்லிட்டார், எங்கள் சுயசக்தி அல்ல, எங்கள் சுய பக்தி அல்ல, பரிசுத்தமும் நீதியுமுள்ள மேசியாவை ஒப்பு கொடுத்துட்டீங்க, கொலைகாரனை விடுதலை பண்ணும்படியாக கேட்டு வாங்கிட்டீங்க, ஜீவாதிபதியை கொலை செய்துட்டீங்க, மரித்தவர்களிலிருந்து தேவன் அவரை எழுப்பிட்டார், நாங்கள் சாட்சி. அவராலே உண்டான விசுவாசம்தான் இந்த சர்வாங்க சுகத்தை கொடுத்துச்சு. நீங்கள் அறியாமையினால தான் நீங்கள் இதை செய்தீர்கள். கிறிஸ்து பாடுபட வேண்டுமென்று அனைத்து தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைத்தது தான் இப்போ நிறைவேறி இருக்குது. ஆனால் என்னுடைய ஆசையெல்லாம் நீங்கள் மனம் திரும்பி குணப்பட வேண்டும் என்று சொல்லி தான் அவர் அங்கே பிரசங்கிக்கிறார். தேவன் கிறிஸ்துவை இஸ்ரவேலின் மேசியாவாக நியமித்திருக்கிறார். இஸ்ரவேல் மனம் திரும்பி அவரை ஏற்றுக்கொள்ளும் வரை கிறிஸ்து அவர்களுக்கு ராஜாவாக திரும்ப மாட்டார் என்கிற ஒரு எச்சரிப்பையும் அங்கே பேதுரு கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஒவ்வொன்றிற்கும் ஒரு நேரத்தை குறித்திருக்கிறார். அவருடைய நேரம் வரும் வரை எதுவுமே நடக்காது என்கிற காரியத்தை சொல்லுகிறார். நீங்கள் எல்லாரும் மனம் திரும்பி குணப்பட்டாதான் மேசியாவாகிய இயேசு 2வது வருகையில் உங்களுக்கு ராஜாவாக திரும்பி வருவார் என்கிற எச்சரிப்போடு கூட இந்த செய்தியை கொடுக்கிறதை பார்க்கிறோம். மோசே சொன்ன தீர்க்கதரிசி இயேசு என்று பேதுரு சொல்லுகிறார். 22ஆம் வசனத்தில் 23ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். 24 26 வரையிலும் சாமுவேல் முதல் தீர்க்க தரிசனம் உரைத்த அனைவரும் சரீர பிரகாரமாக ஆபிரகாமின் சந்ததியாராக இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது ஒரு மேலான ஆசீர்வாதத்தை குறித்து, ஒரு சிறந்த ஆசீர்வாதத்தை குறித்து, ஒரு நிலையான ஆசீர்வாதத்தை குறித்து நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன் என்று சொல்லித்தான் அவர்கள் மனம் திரும்பி குணப்படும்படியாக பேசுகிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையினுடைய முதல் வருகையினுடைய காரியமே மத்தேயு 1:21 தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அவர் பிறக்கும் பொழுதே அவரை குறித்து சொல்லப்பட்ட காரியங்கள். இன்றைக்கு நம்ம அற்புத அடையாளங்கள், அதிசயங்கள் நடக்க வேண்டும் என்று மாத்திரம் அவரை பின்பற்றுகிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததனுடைய முழு பிரதான நோக்கமே பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அதே போல் நம்ம சங்கீதத்திலையும் பார்க்கிறோமே, அவைகளும் கலாத்தியர் 1:3-4 நம்முடைய பாவங்களுக்காக தம்மைத்தாமே அவர் ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். தீத்து 2வது அதிகாரம் 14வது வசனத்தில் அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து பேதுரு 1 பேதுருவிலே அவர் 2வது அதிகாரம் 24வது வசனத்தில் சொல்லுகிறார், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இன்றைக்கு நாம் பாவம் செய்கிறதினால தேவனுடைய பகையை சம்பாதிக்கிறவர்களாக இருக்கிறோம். எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த இனத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய உயர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு தாழ்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, மனிதன் செய்கிற பாவங்கள் தேவனுக்கும் மனிதனுக்கு நடுவாக ஒரு பிரிவினை சுவரை போல அது எழும்பி நிற்கிறது. அந்த தடை சுவர்களை மாற்றும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் அந்த தடைச்சுவர் மாற்றப்பட்டு மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவன் தேவனோடு கூட ஒப்புரவாகிறான். தேவனுடைய பகை, தேவன் நம்மேல் வைத்திருக்கிற பகை மாறி, கோபம் மாறி அவரோடு கூட ஒப்புரவாக்கி நம்மை தேவனோடு கூட ஐக்கியப்படுத்தும்படியாகத்தான் இயேசு வந்தார். ஆகவே நீங்கள் பாவங்களுக்கு செத்து நீங்கள் நீதிக்கு பிழைக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின்
மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். குணமாக்கப்பட்ட நீங்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்படும்படியாக, இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஐக்கியமானது பிதாவோடு கூட நம்மை ஒப்புரப்படுத்தி விடும்படியாகத்தான், இந்த ஒரு நிலையான ஆசீர்வாதத்தை நமக்குள்ளாக தரும்படியாகத்தான், நிலையான ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்டு அந்த நித்திய ஜீவனை அனுபவிக்க வேண்டும் என்கிற ஒரே பிரதான நோக்கத்துக்காகத்தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார் என்கிற காரியத்தை வாய்ப்பு கிடைக்கிற நேரத்திலெல்லாம் இங்கே பேதுரு பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். தன்னுடைய 2வது பிரசங்கத்திலும் நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள் என்று பேசுகிறார். இதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் மனம் திரும்பி குணப்படும்படியான ஒரு காரியத்தை நாம் பெற்றுக்கொள்கிறது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கும் நிலையான ஆசீர்வாதம் இதுதான். சகல அக்கிரமங்களில் நின்றும் சகல பாவங்களில் நின்றும் நம்மை மீட்டெடுக்கும்படியாக தம்முடைய சொந்த இரத்தத்தையே சிந்தி நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவி தேவனோடு கூட ஒப்புரவாக்கும்படியாகத்தான் இயேசு வந்தார் என்கிற காரியத்தை பிரசங்கித்து தேவனோடு கூட ஒப்புரவாக்குவோம், மனவாட்டியாகிய சபையை ஆயத்துப்படுத்துவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.